வணக்கம். புதுவை காலாப்பட்டு தொகுதி ஆலங்குப்பத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த வாலிபரின் பிணத்தை போலீசார் கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை காலாப்பட்டு ஆலங்குப்பம் பகுதி பிரதான சாலையில் வசித்து வந்த ரங்கநாதன் மகன் பழனி தமிழக காவல்துறையில் காவலராக பணியாற்றி வந்தார். குடிபோதை பழக்கம் அதிகமுள்ள இவர் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். பணி நீக்கம் காலம் முடிந்து பணியில் சேர வேண்டிய இவர் யாரோ சிலரால் மர்மமான முறையில் தலையில் கல்லால் அடைத்து மற்றும் மரக்கட்டையால் அடைத்து கொலை செய்யப்பட்டு பிணமாக பாரதியார் கிராம வங்கி அருகே கிடந்தார். பிணத்தை அவ்வழியே சென்ற பொதுமக்கள் பார்த்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து எஸ்பி நந்தகோபால், கோரிமேடு இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன், சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே போலீஸ் மோப்பனாய் அஜித் வரவழைக்கப்பட்டு மோப்பம் பிடித்தது. ஆனால் குற்றவாளி யார் என்று இதுவரை தெரியாத நிலையில் போலீசார் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சாராய கடையில் அவர் சாராயம் குடித்தபொழுது தகராறு ஏற்பட்டு மர்ம நபர்கள் அவரை கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். டீசல் உயர்வை முன்னிட்டு புதுவை தனியார் பேருந்துகளில் ₹1 கூடுதலாக வசூலிக்கப்படுவதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்று புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தனது கருத்தினை கூறினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், புதுவையில் தனியார் பேருந்துகளில் கடந்த சில தினங்களாக நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தோடு கூடுதலாக ₹1 வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தற்பொழுது புதுவையில் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதனை சரிகட்ட தனியார் பேருந்து நடத்துனர்கள் கூடுதலாக ₹1 வசூலிக்கின்றனர். இதில் எந்தவிதமான தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கூடுதலாக ₹1 வசூலிக்கப்படுவது பொதுமக்களுக்கு பாதிப்பு என்று கூறினாலும் அதனை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு டீசல் விலை உயர்ந்துள்ளது. பொதுவாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஒரு பேருந்தினை வாங்கி அதனை நிர்வாகம் செய்ய பல்வேறு சூழலில் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக பேருந்து செல்லும் பொழுது ஏற்படும் விபத்து மூலம் நஷ்டத்தை சமாளிக்க வேண்டும். பந்த் நடக்கும் பொழுது பொதுமக்களை ஏற்றிச் செல்ல வேண்டுமே என்பதற்காக பேருந்தை இயக்கும் பொழுது போராட்டக்காரர்கள் மூலம் பேருந்து சேதப்படுத்தப்பட்டால் அந்த நஷ்டத்தையும் சமாளிக்க வேண்டும். இப்படி பல்வேறு பிரச்சினைக்கு மத்தியில் பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் டீசல் விலை உயர்வுக்காக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துடன் கூடுதலாக ₹1 வசூலிப்பதில் எந்த தவறும் இல்லை என்று கூறிய திரு ஜான்குமார், கூடுதல் கட்டணம் வசூலிப்பதால் பள்ளி மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு மாணவர் சிறப்பு பேருந்து ₹1 கட்டணத்தில் அரசு மூலம் விடப்படுகிறது. ஒரு சில நடுத்தர மக்கள் பாதிக்கப்படலாம். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து பேருந்தினை இயக்கி வருகின்றனர். அவர்கள் முதலீடு செய்த தொகைக்கு அரை பைசா கூட வட்டி கிடைக்காத நிலையில் தனியார் பேருந்துகளின் உரிமையாளர்கள் வருமானம் உள்ளது. அவர்கள் பேருக்காக பேருந்தினை இயக்கிக் கொண்டு இருக்கிறார்களே தவிர லாபத்திற்காக அல்ல. இதனை சில தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம் பேசியது மூலம் நான் கண்டறிந்தேன். தற்பொழுது உள்ள சூழலில் புதுவையில் உள்ள தனியார் பேருந்துகளை அரசு விலை கொடுத்து வாங்கும் என்று அறிவித்தால் ஒட்டுமொத்த தனியார் பேருந்துகளையும் அரசு வசமே ஒப்படைக்க உரிமையாளர்கள் முன்வருவார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு தனியார் பேருந்துகளின் வருமானம் சொல்லும்படியாக இல்லை. எனவே புதுவையில் தனியார் பேருந்து கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படுவதில் எந்த தவறும் இல்லை. நான் கூறும் கருத்து ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. நான் எப்பொழுதுமே உண்மை நிலை என்னவோ அதை மட்டுமே மூடி மறைக்காமல் பேசுபவன் என்றவர் கூறினார். நீதிமன்றம் ஆணை வெளியிட்ட பின்பும் தற்காலிக மற்றும் தினக்கூலி ஊழியர்களை நிரந்தரம் செய்யாததை கண்டித்து புதுவை முனிசிபல் தொழிலாளர் கூட்டமைப்பினர் உள்ளாட்சி அலுவலகம் முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் தற்காலிக அந்தஸ்து பெற்ற ஊழியர்கள் மற்றும் தினக்கூலி ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை முன்பு பல தொடர் போராட்டங்கள் நடத்தி நீதிமன்றத்தில் பணி நிரந்தரம் செய்யும்படி வழக்கு தொடுத்தனர். ஆனால் நீதிமன்ற ஆணை வெளியிடப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் பணி நிரந்தரம் செய்யாததை கண்டித்து உள்ளாட்சி அலுவலகம் முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு தலைமை காவலர் விநாயகவேல், செயலாளர் உதயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். சிறப்பு அழைப்பாளர்களாக பொதுச் செயலாளர் லட்சுமணசுவாமி, தலைவர் மதுரகவி கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார்கள். இதில் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராட்டம் செய்தனர். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை திமுக பிரமுகர் புகழேந்தி தலைமையில் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் நாளை 5/7/2011 அன்று செவ்வாய்க்கிழமை தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்.
இதனை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி திமுக பிரமுகரும் திரு ஜான்குமாரின் தீவிர ஆதரவாளருமான திரு புகழேந்தி சமபந்தி விருந்து வழங்கிட முடிவு செய்தார். அதன்படி இன்று திங்கட்கிழமை உழவர்கரை ரீனா மஹாலில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சமபந்தி விருந்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். விருந்தில் அனைவருக்கும் வான்கோழி பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சமபந்தி விருந்தினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் திருமதி லதா ஜான்குமார், உழவர்கரை திமுக இளைஞரணி அமைப்பாளர் ஐஜி வீரராகு மற்றும் திமுக நிர்வாகிகள் ஜெரோம், சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு தொகுதி ஆலங்குப்பத்தில் 35 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டத்தினை போக்குவரத்துத்துறை அமைச்சர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். புதுவை முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவுப்படி மிக மிக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு 35 கிலோ இலவச அரிசி கடந்த 1ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி காலாப்பட்டு தொகுதி ஆலங்குப்பம் நியாய விலைக் கடையில் 35 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டத்தினை போக்குவரத்துத்துறை அமைச்சர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று இலவச அரிசியினை பெற்று பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் ஆதரவாளர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிப்டிக் சேர்மனாக பதவியேற்றார். அவரை முதல்வர் ரங்கசாமி இருக்கையில் அமர வைத்து பூக்கள் தூவி வாழ்த்து தெரிவித்தார். புதுவை பிப்டிக் அலுவலகத்தில் பிப்டிக் சேர்மன் பதவியேற்பு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிப்டிக் சேர்மனாக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்றுக் கொண்ட அங்காளனை முதல்வர் ரங்கசாமி பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் அவரது இருக்கையில் அமர வைத்து ஆசி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து மரியாதை செய்தார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் சேர்மனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி, மேலாண் இயக்குநர் வல்லவன், முதன்மை பொது மேலாளர்கள் வேதகிரி, சந்தானகிருஷ்ணன், மக்கள் தொடர்பு அதிகாரி ரமேஷ் குப்தா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை திமுக பிரமுகரும் திரு ஜான்குமாரின் தீவிர ஆதரவாளருமான திரு பிரசாத் தலைமையில் விழா நாயகன் திரு ஜான்குமார் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா நாளை 5/7/2011 அன்று வெகு சிறப்பாக அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு இன்று திங்கட்கிழமை உழவர்கரை ரீனா மஹாலில் உழவர்கரை திமுக பிரமுகரும் திரு ஜான்குமாரின் தீவிர ஆதரவாளருமான திரு பிரசாத் தலைமையில் திரு ஜான்குமார் கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விழா நாயகன் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடினார். அப்பொழுது திரு ஜான்குமாரின் மனைவி திருமதி லதா ஜான்குமார், உழவர்கரை திமுக இளைஞரணி அமைப்பாளர் ஐஜி வீரராகு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், திரு ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். முன்னதாக உழவர்கரை பிரசாத் தலைமையில் விழா நாயகன் திரு ஜான்குமாருக்கு மலர் கிரீடம் சூட்டி ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது. புதுவை தூய இதய ஆண்டவர் ஆலய பெருவிழாவில் ஆடம்பர தேர்பவனியை முன்னிட்டு இயேசுவின் திருவுருவ திருத்தேர் முக்கிய வீதிகளில் உலா வந்தது. புதுவை ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இதய ஆண்டவர் கோவில் பெருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனியை முன்னிட்டு ஆலயத்தில் ஊட்டி மறை மாவட்ட முதன்மை குரு அந்தோணிசாமி தலைமையில் தாமஸ் அடிகளாரின் நாம பெருவிழா மற்றும் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் மெல்கிசேதேக் திருப்பலியை நிறைவேற்ற ஆடம்பர தேர்பவனி துவங்கியது. விழாவில் இயேசுவின் திருவுருவ திருத்தேர் முக்கிய வீதிகளில் உலா வந்தது. தேர்பவனியின் முடிவில் நற்கருணை ஆசிர் வழங்கப்பட பங்குத்தந்தையின் நாம விழா வாழ்த்து நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர்பவனி மற்றும் அனைத்து வழிபாடுகளிலும் பல ஊர்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் மற்றும் புதுவையில் இருந்தும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில மீனவர்கள் சங்க தலைவர் நாராயணன் தலைமையில் மீனவர்கள் அமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து நல்வாழ்த்துக்கள் கூறி கோரிக்கை மனு அளித்தனர். புதுவை மாநில மீனவர் சங்கத்தினர் மீன்வளத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பின்னர் சங்கத் தலைவர் நாராயணன் தலைமையில் கோரிக்கை மனுவினை அளித்தனர்.
அந்த மனுவில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களில் வாழும் விடுபட்ட அனைத்து மீனவர்களுக்கும் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும், நலத்திட்ட உதவிகள் குறித்த காலத்தில் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும், பல ஆண்டுகளாக அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டு வரும் புதுவை மாநில மீனவர் கூட்டமைப்பு சம்மேளனத்திற்கு விரைவில் தேர்தல் நடத்த வேண்டும், மீனவர் நலனுக்காக மீனவர் நலவாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்பொழுது சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.